அந்நிய ஸ்டோர் நியூ பிரமு சக்திவேல் வந்து ரொம்ப கோவமா புலம்பிட்டு இருக்காங்க. அண்ணன் இப்படி மனசு மாறும்னு நினைக்கவே இல்லையா அப்படின்னு உடனே அவங்களோட ஒய்ஃப் இருந்துட்டு ஏங்க உங்களுக்கு மட்டும் ஏங்க இந்த வீம்புன்றாங்க. அவங்க வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்றாங்க. கோமதி வந்து அவங்களுடைய அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு வரணும்னு நினைக்குது, ஆனா வரவே கூடாதுன்னு சொல்ற உரிமை நம்மளுக்கு கிடையாதுங்கன்றாங்க. போத நிப்பாட்டு சரியா, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலங்க, இருக்கிறத தான் சொல்றேன். ஆனா ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைன்றாங்க. இங்க பாரு, நீ சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் இல்லை சரியான்றாங்க. அவங்க எப்படி வந்துடுறாங்க நானும் பார்க்குறேன், ரெண்டில் ஒன்று பார்த்துடுறேன். அவங்க வர்றவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகணும். ஏண்டா வந்தோம் இதுக்கு அப்படின்ட்டு அவங்களே நினைக்கிற மாதிரி நான் பண்ண போறேன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் பண்ணக்கூடாது, நான் எல்லாமே பண்ணுவேன்றாங்க. அவங்கள அசிங்கப்படுத்த போறான் அப்படின்ட்டு எல்லாம் சக்திவேல் பாட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அப்போதாக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா தான் பையன் வந்து அவங்களுடைய பொண்ணு வந்து பர்த்டே ப்ரோக்ராம்க்கு வரட்டும் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் புள்ளியே சொல்லிட்டா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பினஸோட இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.